வாக்கு திருட்டு புகாரை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கர்நாடக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு திருட்டு நடைபெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் தொகுதிகள் 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணை தொடர்பாக குறிப்பிட்ட சில தரவுகளை அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 18 மாதங்களில் 18 முறை சிஐடி கடிதம் அனுப்பியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என்று தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்தலின் போது மாநிலம் முழுவதும் பதிவான அனைத்து வாக்கு திருட்டு புகார்கள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது. ஆலந்தா தொகுதியில் நடைபெற்ற வாக்கு திருட்டு வாக்காளர் பட்டியல் மோசடி தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் குற்ற புலனாய்வுத்துறை ஏடிஜிபி KP சிங் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தலைமை தாங்குவார் என்றும் கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எழுந்த வாக்கு திருட்டு, வாக்காளர் பட்டியல் மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து மாநில அரசுக்கு அறிக்கையாக தாக்கல் செய்ய உள்ளது.